அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் சீரீஸில் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த ட்ரேட்ஸ், ஸ்பெசிஃபிக்லி எக்ஸாம்பிள் ஃபார் கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்த பிறகு மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஹெல்ப்பில் வந்து நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும், ட்ரெண்டுக்காக ஃபாலோ பண்ண முடியும், இல்லை ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகுதான்னு பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அகெயின் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து அதே லெவல் வந்திருக்கா. திரும்ப அகெயின் வி ஆர் ரிமைனிங் தி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து எப்பப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ் கொடுக்கும் போதோ அது நமக்கு வந்து என்ன மாதிரிலாம் நம்ம தாட் ப்ராசஸில் இருக்கணும், அதுக்கு எப்படி எவிடன்ஸ் பார்க்கணும், நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் என்ன நம்ம வந்து லேர்னிங்காக பார்க்கணும் அப்படின்றத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்து நம்ம சேனலுக்கு தெரியும் இங்கே பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கான பேசிக்ஸ் லேர்னிங்ஸ் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நியூவாக இருக்கிறவங்க. அண்ட் அகெயின் இப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 months வந்து டெய்லி ட்ரேட் ப்ரிப்பரேஷன் வீடியோவை வந்து கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இந்த பீரியட் நவம்பர் டு ஐ திங்க் மார்ச் இந்த பீரியடில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 10 days நீங்கள் செலக்ட் பண்ணி எப்படி இந்த ட்ரேட் வந்து டே டு டே கனெக்டிவிட்டி ஆகுது மார்க்கெட் ப்ரொஃபைலில் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி பார்க்கறதுன்னு ஒரு புரிதல் வரும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு மற்ற செட்டப்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த லேயராக வைக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால் உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ணி நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஃபாலோ பண்ணது. இதை தான் நாங்கள் வந்து எங்களுடைய மென்டார்ஷிப்லேயும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ மென்டார்ஷிப் பற்றியான ஃபீட்பேக் வீடியோஸும் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு முக்கியமாக உங்கள் மனசில் வந்து கேள்வி கேட்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல்னாலே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கேள்வி கேட்கணும் ப்ரொஃபைல் கிட்ட. அந்த ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதோட கனெக்டிவிட்டியாக நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மற்ற ட்ரேட் செட்டப்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஃபைன்டு வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கும். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப்பை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்றதான். ஓகே. ஸோ மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ரெகுலராக நம்ம போகிற அதே ஃப்ளோலேயே மார்க்கெட் ஃப்ளோவில் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ அப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இது, லெங்க்த்தியாக இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே என்கரேஜ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஷெல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்றதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதுக்கான லேர்னிங் சீரீஸாக தான் இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா எப்படி. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கலாம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு இண்டிகேட்டர் இருக்கலாம். அவங்கெல்லாம் எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து ட்ரேட் ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பெல்கோ வந்து ஃபைனலாக டெவலப் ஆன பெல்கோ. ஸோ இந்த பெல்கோவுக்கு மேலே இது வந்து ப்ரீவியஸ் மந்த்து, என்ன மந்த்து, ஏப்ரல். இப்போ இது கரண்ட் மந்தோடைய ப்ரொஃபைல், மே மந்த்து. ஸோ ஆல்மோஸ்ட் 15 days ஆயிடுச்சுல, ஆஃப் மந்த் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்க, அப்போது இது வந்து பேங்க் நிஃப்டியோடையது. இப்போது ஏற்கனவே இருக்க பெல்கோவுக்கு அபவில் நமக்கு யார் இருக்கணும், இனிஷியேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்போ அங்கே இனிஷியேட்டிவ் என்ன ஆகுது உங்களுக்கு, திரும்ப திரும்ப உங்களுக்கு இனிஷியேட்டிவ் வந்து இருக்க மாட்டுது. இந்த இடத்துல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு கொஸ்டின் நமக்கு. நமக்கு ஏன் இங்கே இனிஷியேட்டிவ் வரல? அப்போது ப்ராப்பராக இன்னும் வந்து டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகலை. இதில் பேங்க் நிஃப்டியில். அப்போ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஹையான பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் இங்கே டெஸ்ட் எடுத்து வந்திருக்கிறதுனால இந்த ஹையை கட் பண்ணாத வரைக்கும் நம்மளால என்ன பண்ண ப்ராப்பர் இனிஷியேட்டிவ்னு பண்ண முடியாது அப்படின்ற அந்த புரிதல் வந்து இங்கே வருது. இங்கே எப்படி வருது, இந்த பெல்கவ். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்கவ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன,
இதுதான் பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து இதான் நிஃப்டியோட ரேஞ்ச். இப்போ நிஃப்டியோட ரேஞ்சில் இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலுக்குள்ள வந்த உடனே இப்போ இதுவும் இங்கே மெர்ச் பண்ணணும். நான் ஒன்றும் மெர்ச் பண்ணலை உங்களுக்கு புரியறதுக்காக. இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலுக்குள்ள வருது. அப்போ இது வரைக்குமே இருக்க ப்ரொஃபைல் வந்து நம்ம மெர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து அதுதான் இங்கே கான்டெக்ஸ்டாகவே இருக்கு. இப்போ மெர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். அப்போ இங்கே வந்து மந்த்லியில் நான் சொல்கிறது மந்த்லி ப்ரொஃபைலு. மந்த்லி ப்ரொஃபைலில் எப்படி வந்து நமக்கு வந்து பெல்கோ வந்து டெவலப் ஆயிருக்கு. அந்த டெவலப் ஆன பெல்கோவில் இருந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டே ப்ரொஃபைலுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்க. ஸோ அப்போது இந்த இந்த டெவலப்பிங் ப்ரொஃபைலில் நமக்கு இப்போ என்ன ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்க பேங்க் நிஃப்டி இங்கே மந்த்லியோடைய நான் சொல்கிறேன் இது வந்து மந்த்லி ப்ரொஃபைல். இப்போ மந்த்லியோடைய ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன், இது வந்து மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். இப்போ இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் நமக்கு இனிஷியேட்டிவ் இல்லை. வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். இது மாதிரி வந்து ப்ரோவேக் வார் நடந்துச்சு இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கணும் மார்க்கெட்டை. அப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மே மந்தோடைய ப்ரொஃபைல் என்ன பண்ணுது நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் இருக்குது. ஓகே, அப்போது இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன்ஸ். இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன் மந்த்லி ப்ரொஃபைலில். இப்போ இங்கே வந்து ரெஸ்பான்சிவ் ஜோன்லேருந்து பேங்க் நிஃப்டி போயிட்டு திரும்ப இங்கே என்ன வேணும், இனிஷியேட்டிவ் பாயிண்ட்டுக்கு நிற்கணும். இங்கே நிஃப்டி என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ் பண்ணி போகணும். இதுதான் வந்து மே ஜூன் ஜூலை இந்த மந்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடராக இருக்கும்போது இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாரிட்டி வந்து நமக்கு மந்த்லியில் கிடைக்குது. இதே வீக்லிக்கு வருவோம். இப்போ வீக்லி ப்ரொஃபைலாக பார்க்கும்போது இப்போ இங்கே வந்து நீங்கள் லெவல் பார்க்கணும். இப்போ இங்கே உங்களோட லெவல் என்ன, 56,000 ஒரு அப்ராக்சிமேட்டாக 56,000 வச்சுப்போம். இங்கே நமக்கு லெவல் என்ன, 25,000லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் வந்து எக்ஸ்பெக்டிங் 25,700. ஓகேங்களா? அப்போது இங்கே மந்த்லி ப்ரொஃபைலோடைய லெவல் போகும் 25,700 அடுத்த டார்கெட் ஆகும். இங்கே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை தான் 52,000 ரேஞ்ச் தான் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம வீக்லியில் பார்ப்போம். அப்போ வீக்லியில் ஆல்ரெடி என்ன இருக்குது, ப்ரொஃபைல் கரெக்டாக இன்சைட் ப்ரொஃபைலில் தான் உங்களுக்கு டெவலப். இது வந்து ஆல்ரெடி இந்த பெல்கோவுக்குள்ளே தான் ப்ரொஃபைல் இன்சைடில் தான் இருக்குது. இங்கே ரேஞ்ச் வந்து 56,000க்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இங்கே நிஃப்டியில் நம்ம என்ன மந்த்லியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மினிமம் 25,700 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே வீக்லியில் 25,700 பாருங்க. இது எல்லாமே வந்து புவர் ஸ்ட்ரக்சராக வந்த ப்ரொஃபைல். இது புவர் ஸ்ட்ரக்சர் வந்த ப்ரொஃபைல். நிஃப்டியில் வந்து ப்ராப்பர் மந்த்லியில் தான் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ப்ராப்பராக நிஃப்டியில் கிடைக்குது. வீக்லிலேயோ இல்லை டெய்லியோ ப்ராப்பராக வந்து பெல்கோ ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. மார்க்கெட் வந்து அந்த இதில் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸால அது அப்படி இருக்கு. நமக்கு அப்போ மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா we have to put a range தான் வெயிட் பண்ணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்ளை பாயிண்ட்ஸ். இப்போ இந்த இடம் வந்து மார்க்கெட்ல ஒரு புவர் ஸ்ட்ரக்சருக்கான பாயிண்டா இருக்கு. அப்போ இங்கே தான் நமக்கு என்ன கேட்குது, நிஃப்டியோடைய லெவல்ஸ் வந்து மந்த்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் அப்போ இங்கே இந்த வீக்குக்கு இப்போ கரண்ட் வீக்குக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், இனிஷியேட்டிவ் கண்டினியூ பண்ணணும். அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைல் என்ன பண்ணும், திரும்பவும் 24,000க்கு இங்கே செட்டிலுக்கு வரணும் அப்படின்றது இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிளாரிஃபை பண்ணுது. ஓகே, இப்போ இதே விஷயத்த நம்ம டெய்லியோடைய பெல்கோவில் போய் பார்க்கணும். இப்போ இங்கே டெய்லி பெல்கோ பாருங்க, எக்ஸாக்டா உங்களுக்கு பெல்கோ டெவலப் ஆகிட்டே இருக்கு. அப்போ டெவலப்பிங் ப்ரொஃபைலுக்குள்ள தான் லாஸ்ட் 4 டேஸும் மார்க்கெட் இருக்கு. எது, பேங்க் நிஃப்டி. ஓகே, அப்போ நம்ம வந்து இங்கே ஏன் வந்து மார்க்கெட் வந்து வேலட்டைல் ஆகுது, இது ரேஞ்சுக்குள்ளவே இருக்கு அப்படின்ற ஆன்சர் எல்லாமே இங்கே வந்து இந்த பெல்கோ டெவலப்மெண்ட்ல இருக்கு. அதனால தான் நாங்கள் ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டிருந்தோம். மார்க்கெட் ப்ரொஃபைலோட இந்த கான்செப்ட் எல்லாம் சேர்த்து ஸ்ட்ராட்டஜி ட்ரேடராக நம்ம பண்ணும்போது பெனிஃபிட்டாக இருக்கு. எப்போ நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணணும், எப்போ வந்து ட்ரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால அன்னெசரி ட்ரேட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இருக்கு. இஸ் கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம போட்டோம். அதில் ஒரு சிலர்லாம் கமெண்ட் போட்டாங்க, கேப் அப் ஆனால் என்ன, அதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கேப் அப் ஆயிடுச்சா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கேபிட்டல் நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட்ல பிரிக்கணும், இதெல்லாம் தான் நீங்கள் உங்களை ட்ரைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம கம்ப்ளீட் ஃபுல் கேபிட்டலையும் கொண்டு போய் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் ஏதாவது கேப் டவுன் ஆயிடுச்சு, கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக ஒன்றும் லேர்னிங் முடிக்கலன்றத கிளியராக காமிக்குது. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் அது மாதிரி. அப்போது
இந்த இடத்துல கேப் அப் ஆனா என்ன, கேப் டவுன் ஆனா அதுக்காக தான் இங்க என்ன பண்றோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வைக்கிறோம். அப்போ ஃபுல் கேபிட்டலை கொண்டு போக மாட்டாங்க, ஒரு பார்ஷியல் கேபிட்டலை தான் டிப்ளாய் பண்ணுவாங்க, ஒரு 30% கேபிட்டலை டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவரா இருக்கா நமக்கு அன்ஃபேவரா இருக்கான்னு பார்த்து தான் ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க, அவங்க கேபிட்டலை உள்ள வந்து ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து நமக்கு ஃபேவரா இருந்தா ஃபர்தரா நம்ம ஃபண்டை உள்ள கொண்டு வரணும். ஃபேவரா இல்லை அப்படின்னும் போது அதை ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணணும், கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணணும். இதுதான் ட்ரேடிங். இப்படிதான் நாங்க வந்து மென்டார்ஷிப்ல சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்க கொஸ்டின் ரைட்டு. கேப் அப் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க கமெண்ட்ல. கேப் டவுன் ஆனா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதுதான் அதோட பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ வி ஆர் நாட் ஆஃப் பாயில். ஓகே, நாங்க ப்ராப்பரா மார்க்கெட்டை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வைஸா மார்க்கெட்டை பிளேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்றதுன்ற ப்ராப்பர் சிமுலேஷனோட ப்ராக்டிஸ் பண்ண பிறகுதான் நம்ம இங்க ட்ரேடிங்க்கு உள்ள வரணும். ஓகே, அதனால கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு அந்த ஃபியரை நீங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்காம ஹவு டு மேனேஜ் ட்ரேட்ஸ். ஸோ வி கான்ட் அவாய்ட் கேப் அப் ஆர் கேப் டவுன் இன் தி மார்க்கெட். டெஃபினட்டா இஸ் பார்ட் ஆஃப் அவர் ட்ரேடர் லைஃப். ஓகே, அப்போ அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்க இருந்து இங்க கேப் டவுன் ஆயிடுச்சு, திரும்ப இங்க இருந்து இங்க வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்ற இந்த கான்செப்ட்னா we are not deployed our full money in the market. We deployed only 30 to 40% of money in the market. Okay, பேலன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இந்த அப்நார்மல் பிஹேவியர் அப்போ we are protecting our capital, put proper adjustment without loss. எப்படி மார்க்கெட்ல இருந்து வெளியே வருதுன்னு நம்மளுடைய ப்ராக்டிஸா இருக்கணும். அப்போ நமக்கு ஃபேவரா இருந்தா ப்ராஃபிட், நமக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னா நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற வழியை பார்க்கணும். இதை தான் ப்ராப்பரா வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதை ப்ராப்பரா ஒரு 1 இயர்க்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 monthsக்கோ பேக் டெஸ்ட் பண்ணி சிமுலேட் பண்ணி மார்க்கெட்ல கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கா வரணும். அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி இன்ட்ராடே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்ணோம், ஒரு ஃபியர் இல்லாம டென்ஷன் இல்லாம ஒரு மார்க்கெட்ல என்னால சர்வே பண்ண முடியும்ன்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ எப்படி, இப்போ பாருங்க, இந்த மந்த்லி ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல், இப்போ வந்து டெய்லி ப்ரொஃபைல் போகும்போது கரெக்டா நமக்கு அந்த கர்வுக்குள்ள தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அழகா டெஸ்ட் எடுத்துட்டு இங்க வந்துட்டு இப்போ இதுக்குள்ளதான் நமக்கு வந்து வரட்டும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கு. ஏன் இந்த 4 days இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா இட்ஸ் ஆல்ரெடி டெவலப் த பெல் கர்வ். இந்த பெல் கர்வ்ல இருந்து நமக்கு யார் வேணும், இனிஷியேட்டிவ் பையிங் வேணும். அப்ப இனிஷியேட்டிவ் பையிங் இந்த ப்ரொஃபைல்குள்ள வரணும், மார்க்கெட் என்ன பண்ணும், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், நியூ மணி வரணும். ஓகே, இருக்கிற மணியை எடுத்து எடுத்து ரொட்டேட் பண்ணக்கூடாது, நியூ மணி வந்தாதான் வரும். அப்ப நியூ மணி யார் கொண்டு வருவா அப்படின்றத நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருப்பீங்க, அதுல நீங்க பாத்துக்கலாம். இங்க நிஃப்டியோட பெல் கர்வ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு, ப்ராப்பரா வந்து மந்த்லியோட பெல் கர்வ் தான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷனா இருக்கு. டெய்லி அண்ட் வீக்லி வந்து அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. ஓகேங்களா? அப்போ மந்த்லியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். மந்த்லியோட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 25,000க்கு அப்புறமா மார்க்கெட் 25,700, அதுக்கப்புறம் 26,500 இந்த ரேஞ்சை தான் நமக்கு வந்து காமிக்குது. அப்போ அந்த இடத்துல இப்போ கரண்டா மார்க்கெட் வந்து 25,000ல இருக்கு. இப்போ இதுல இருந்து இந்த ரேஞ்ச் 25,500 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போகுமா அப்படின்றத நம்ம இங்க என்ன பண்ணோம், கான்டெக்ட் வைஸா பார்க்கணும். இப்போ இந்த இங்க வந்து கான்டெக்ட் வைஸா நம்ம பார்க்கணும். அவன் மந்த்லியில லெவல்ஸ் கிடைக்குது. இப்போ இங்க டெய்லி ப்ரொஃபைல்ல வந்து நமக்கு இங்க மார்க்கெட் வந்து கான்டெக்ஸ்டா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது நம்ம அடுத்த ஸ்லைட்ல அடுத்த டேப்ல பார்ப்போம். இப்போ இங்க நிஃப்டி, இப்போ இங்க இங்க ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த இதுல பார்க்கும்போது இந்த மந்த்லியில இங்க ஆல்ரெடி இங்க மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகுது, திரும்ப ட்ரை பண்ணுது. இங்க ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் மணி வரலன்றது பேங்க் நிஃப்டில தெரியுது. இங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்க எப்படி இருக்கு, மந்த்லியில நமக்கு ஆல்ரெடி பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல இருக்கு. பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இருந்து மார்க்கெட் என்ன ஆகும், திரும்ப ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ல டேர்ன் ஆகும். இப்படி டேர்ன் ஆகணும் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த இடத்துல இன்னும் அப்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ ஏதோ ஒரு வெயிட்டேஜான இதுதான் மார்க்கெட் பிரெத் அப்படின்னும். இப்போ இது வந்து ரெண்டுமே இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ்ல வெயிட்டேஜான ஸ்டாக் எது அப்படின்னு ஒரு நீங்க என்ன பண்ணா போயிட்டு மார்க்கெட் பிரெத்தை வந்து பார்க்கணும். இதே விஷயத்த அங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நிஃப்டியோட அந்த
பேங்க் நிஃப்டியோடைய அந்த ஸ்டாக்ஸ் வந்து இங்க எடுத்திருக்கேன். ஹெச்டிஎஃப்சி. இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு. இங்கேருந்து டைரக்ஷன்ல போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த இடத்துல ரேஞ்சை பில்ட் பண்ணிட்டு உட்காந்து, புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த டெவலப்ல இருந்து நமக்கு என்ன பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சுன்னா, அப்போ இங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்க பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்க பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் வேற வெயிட்டேஜ் ஸ்டாக்னா ஐசிஐசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹைல தான் இங்க மார்க்கெட் இருக்கு. அப்போ இந்த இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட் பிரெத் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும். இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே போன இதுல சொன்னேன், 3 செக்டார் வந்து நீங்க பாருங்க அப்படின்னு. பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார், அதுக்கப்புறம் மெட்டல் செக்டார், ஐடி செக்டார். இந்த 3-4 செக்டார் வந்து நீங்க வந்து பாருங்க, அதோட செக்டார் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட காம்பினேஷன் தான் உங்களுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், நிஃப்டியில ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படிதான் நீங்க இண்டெக்ஸ் ட்ரேடுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஆங்கிள் நீங்க கொஞ்சம் அனலைஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ வெயிட்டேஜான ஸ்டாக் என்ன, எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி ஐசிசி இப்படி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிஃப்டிக்கு வெயிட்டேஜான ஒரு 4-5 ஸ்டாக்கை வச்சுட்டு நீங்க பாருங்க, பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் இங்க இண்டெக்ஸோடைய லெவல்ஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும் ஸ்ட்ரக்சர் வைஸா. இதை நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல டீடைல்டாவே நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட் வரேன். இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட் அப்படின் போது ப்ரீவியஸா இருந்த அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க ஒரு வாட்டி ரீவிசிட் பார்த்துட்டு பாருங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து ஒரு லெவல், மேபி ஐ திங்க் 22nd 22nd ஏப்ரல். அப்போ நம்ம இங்கே தான் அந்த கான்டெக்ட் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே 22nd ஏப்ரலில் அப்போ வந்து இந்த பெகல்காம் அதெல்லாம் நடக்கல, அதுக்கு முன்னாடி தான் அது. இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நியூ மணி இங்கே வருதா அப்படின்றத பாருங்கண்ணா. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க, நியூ மணி வந்ததுக்கான சிம்டம்ஸ் இங்கே மார்க்கெட்டில் இருக்கான்ட்டு. மார்க்கெட் இங்கே ஹை போகும்போதெல்லாம் ரிஜெக்ஷன், ஹை போகும்போதெல்லாம் ரிஜெக்ஷன் இல்லை ஃபைனலாக. இப்போ நியூ மணி இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இப்போ இங்கே ஒரே நாள் தான் மேலே போயிருக்கு. அப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், நியூ மணி வருதா அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம எங்க பார்க்கணும், இந்த இடத்துல மார்க்கெட் ஃபாலோ அப்ல கொண்டு போகணும். ஓகே, சேம். இப்போ இதே மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம ப்ரீவியஸா இனிமேல் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம கான்டெக்ட் டிஸ்கஷன் பண்ணணும். அப்போ தான் அதை லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். டெய்லி நம்ம பார்த்துட்டே இருந்தால் அது ஒண்ணுமே அதோடைய பெனிஃபிட் தெரியாது நமக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஹைக்கு மேல உங்களுக்கு நியூ மணி வந்திருக்கான்னு பாருங்க. ஸ்டில் வரல, தெரியுதுங்களா? அப்போ வேரியஸ் சினாரியோஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் மார்க்கெட்ல வரும். ஆனா இங்க வந்து எவிடன்ஸ் அப்படின்றது இங்க ப்ரொஃபைல்ல நம்ம கிளியரா பார்க்க முடியும். அப்போ ப்ரொஃபைல் இங்க செட்டில் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இங்க டெவலப் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி இருக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, மார்க்கெட் இஸ் இன் த ரேஞ்ச் அப்படின்னு கிளியராகவே தெரியுது இல்ல. அது அது எந்த சார்ட்ல பார்த்தாலும் தெரியும், கேண்டில் ஸ்டிக்ல பார்த்தாலும் தெரியும், பார் சார்ட்ல பார்த்தா. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, அந்த பிரேக் அவுட் ஆன பிறகு மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகுதா அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இங்க போறோம். மேபி என்ன பண்ண மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா நமக்கு இருக்கும். ஸோ புல்லிஷ் கேண்டில் மீன்ஸ் மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகும், இங்க க்ளோஸ் ஆயிருக்கும், பார்த்தா புல்லிஷ் கேண்டிலா இருக்கும். ஆனா அந்த ப்ரொஃபைலோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏ பீரியட் இப்படி இருக்கும், பி பீரியட் இப்படி இருக்கும், சி பீரியட் திரும்ப மார்க்கெட் இப்படி கீழே வந்திருக்கும், திரும்ப அப்படி மேலே போயிருக்கும், அப்புறம் அடுத்த 2 பீரியட் இப்படி போவோம், திரும்ப ஒரு பீரியட் திரும்ப கீழே வந்திருக்கும். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ண மார்க்கெட் லோ வந்து போவோம். அப்போ இந்த மாதிரியான ப்ரொஃபைல் வந்து என்னது, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கும், இங்க க்ளோஸ் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இப்படி நல்லா புல்லிஷா இருக்கும். ஆனா உள்ள போயிட்டு அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனை போய் பார்த்தோம்னா அது என்னது, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. அப்போ நம்ம இங்க புல்லிஷ் கேன்ல பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரா இங்க வந்து நம்ம ஏதாவது ட்ரேட் செட்டப் ஏதாவது இனிஷியேட் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகும், அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், அப்படியே ஸ்லைட்டா இங்க கீழே வரும். ஏன் ரீசன் நமக்கு தெரியாது. என்ன இது கிரீன் கேண்டில் ஏன் மார்க்கெட்டிங் வருது? அப்போ இந்த கேண்டிலுக்குள்ள இந்த ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம பார்க்கும்போது இது புரியும். இது வந்து இங்க ப்ரொஃபைலோட நாலேஜ்ல உங்களுக்கு வரும். ஸோ அந்த டே வந்து கான்ஃபிடன்ஸான ஒரு ப்ரொஃபைலா இல்லை லோ கான்ஃபிடன்ஸான ப்ரொஃபைலா, அது மார்க்கெட் நெக்ஸ்ட் டே அக்செப்ட் பண்ணுதா ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்க
மார்க்கெட் ப்ரொஃபைல இந்த ஆங்கிள் தான் நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அதோடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அப்போ அப்போ இங்க பாருங்க. இப்போ நமக்கு இங்க என்ன தெரிய வருது? ஸ்ட்ரக்சர் வைஸ் மார்க்கெட் இன்னும் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல. புரியுதா? பிரேக் அவுட் கிடைச்சாலும் என்ன கொடுக்கணும் நமக்கு? கண்டினியூட்டி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பிலோல வந்திருக்கு. பாருங்க. இப்போ இந்த வீக் வந்து இது அபோவ், இது வந்து பிலோ இப்படி பார்க்கறோம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்க இங்க கீழே வந்திருக்கு. இது பி ப்ரொஃபைல். ஆனா பி ப்ரொஃபைல் என்ன ஆகல? அக்செப்ட் ஆகவே இல்லை. கண்டினியூட்டி இல்லையே. திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? இப்போ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ப பாருங்க. மார்க்கெட் இந்த இந்த லெவலுக்கு கீழே வந்த உடனே உடனே போகாதீங்க. அதனால தான் ப்ராப்பர் ஹெட்ஜ்ல இருங்க. அதனால ப்ராப்பர் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது? கேப் அப் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுது. ஏன்? வெளியே வந்தாலும் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? கண்டினியூட்டி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். புரியுதுங்களா? கிளியர்? இப்போ இந்த இடத்துல அது மாதிரி ஒரு இடத்துல நீங்க இது மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். அப்போ அந்த ஹெட்ஜோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக. சிமிலர்லி இப்போ நிஃப்டியை பார்ப்போம். இப்போ நிஃப்டி இந்த இடம் வந்து அப்படியே ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இந்த ஒரு நாள் தான் ப்ரொஃபைல் போயிருக்கு. இந்த ப்ரொஃபைலுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கா? அது பாருங்க. இப்போ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு நாள் தான் இங்க ப்ரொஃபைல் போயிருக்கு. இதுக்கு மேல கண்டினியூட்டி இருக்கா? கண்டினியூட்டி இல்லையே. இன்னைக்கு தான் திரும்ப அந்த ஹை போயிருக்கு. அகைன் கொஸ்டின் என்னது? கண்டினியூட்டி தான் உங்களுக்கு கொஸ்டின். ஓ, இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போயிருக்கு. இதுக்கு கண்டினியூட்டி எங்க? இல்ல. இப்போ திரும்ப பிரைஸ் இங்க வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? அதே கேள்வி தான் கேட்கணும். கண்டினியூ. அப்ப நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த ரீசெண்டா கொடுத்த இந்த சிங்கிள் பிரிண்ட மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? கிளியர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு மேல நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி போகணும். போகும்போது அவங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் மார்க்கெட்ல இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எடுத்த பொசிஷனை நீங்க உங்களுக்கு ஹோல்ட் பண்றதுக்கான அந்த கிளாரிட்டி கிடைக்கும். எப்ப நான் எக்ஸிட் பண்ணணும்? எப்ப நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்? என்ன செய்யணும்? அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல இது கேப் அப் ஆயிடுச்சே, இது என்ன பண்ணுவேன்? அப்படின்ற நீங்க கேள்வி கேட்கறதுக்கான பதில் வந்து உங்களுக்கு நான் கிளியரா இங்க சொல்றேன். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு வெளியில வந்து இங்க பேலன்ஸ் பண்ணுது. நல்லா கவனிங்க. ஆனா எனக்கு என்ன இல்ல? கண்டினியூ ஒன்னும் இல்லைன்னும் போது ஈவன் தோ டவுன் சைடு டைரக்ஷனுக்கு நான் எடுத்தாலும் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண மாட்டோம் நம்ம? நேக்கட் என்ட்ரியா எடுக்க மாட்டோம். நேக்கட் என்ட்ரி மீன்ஸ் சிங்கிள் என்ட்ரியா எடுக்க மாட்டோம். வி ஆல்வேஸ் வித் ப்ராப்பர் ஹெட்ஜ். அப்போ எனக்கு ஃபியர் கிடையாது. அதை ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியா நம்ம இந்த ரேஞ்சுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட்டு ரியாக்ட் ஆனாலும் எனக்கு பெரிய இழப்பு இருக்காது. என்னால் மேனேஜ் பண்ணிட்டு வர முடியும். அதே மார்க்கெட் எனக்கு ஃபேவரா இருந்ததுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை என்னால் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை அவாய்ட் பண்றோம்? நம்ம மார்க்கெட்ல கிரீடே இல்லை. மார்க்கெட்ல கிரீடே இல்லை. I go with the flow. I fix the trading with a proper hedge. If market giving to favor, enjoy the benefit. If not to the favor, I protect my capital. அப்போ நம்ம எதிர்பார்ப்புக்கு மார்க்கெட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியா என்ன பண்ணலாம்? நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். எதிர்பாராத மார்க்கெட் பண்ணுச்சுன்னா ஓகே, மேனேஜ் த ட்ரேட் அண்ட் கம் அவுட் நெக்ஸ்ட் டைம். இப்படிதான் நம்ம உடைய சைக்காலஜியை பில்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? இமோஷனலா டிசிஷன் எடுத்து எடுத்து மார்க்கெட்ல ஃபைன் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிதுங்களா? இப்போ மந்த்லி வீக்லி அப்படின்னு வரும்போது இப்போ வந்து க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸை பார்ப்போம். இப்போ க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸ் மார்க்கெட்ல பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் 3-4 டேஸ் மார்க்கெட் எப்படி நமக்கு இங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இப்போ பிரைஸ் எங்க இருக்கு? இந்த இடத்துல பிரைஸ் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு? இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேல பிரைஸ் போறதுக்கு இங்க ஈவன் தோ இங்க கேப் அப் ஆனாலும் போறதுக்கு இந்த யார் இங்க ஹெல்பிங்கா இருந்திருக்கா? பையிங் டெயில் ஹெல்பிங்கா இருந்திருக்கு. ஆனா இந்த ப்ரொஃபைலோட கண்டினியூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த கண்டினியூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதை யாரு கண்டினியூ கொடுக்காம பண்ணுது? இந்த செல்லிங் டெயில் கண்டினியூ பண்ணிருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ ஃபர்தரா பேங்க் நிஃப்டி இங்க இருந்து இங்க ஈவன் தோ இங்க சிங்கிள் பிரிண்ட் கொடுத்திருந்தாலும்
இன்னைக்கு சிங்கிள் பிரிண்ட் கொடுத்துருந்தாலும் நமக்கு எதுக்கு மேல ப்ரொஃபைல் வேணும், இந்த பையிங் செல்லிங் டெய்லுக்கு மேல ப்ரொஃபைல் கன்ஃபார்ம் ஆகணும். அப்புறம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு மேல பிரேக் அவுட் நடக்கணும். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா என்ன நடக்கணும், உங்களுக்கு மார்க்கெட்ல கண்டினியூ நடக்கணும். அப்போ நான் என்ன எத்தனை பாயிண்ட் பார்க்கணும், 1 2 3. அது வரைக்கும் நான் என்ன பண்ண கூடாது, மார்க்கெட்ல எதுவும் அடிஷனல் ஆட்லாம் போடாம ப்ராப்பர். இப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், அப்சைட் டைரக்ஷனுக்கு ட்ரேட் செட்டப் பண்றேன் அப்படின்னா வித் ப்ராப்பர் ஹெட்ஜோட ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், பொறுமையா இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். இது கனெக்ஷன் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம், பொசிஷன் சைசிங்க ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ டவுன் சைடுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. டவுன் சைடு மார்க்கெட் ரியாக்ட் ஆனா என்ன பண்ணும், முதல்ல இந்த சிங்கிள் பிரிண்டே கிளியர் பண்ணும். அப்புறம் இங்க இருந்து இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் கொண்டு போனது யாரு, இந்த எச் பீரியட். அப்ப இது எச்சோட இந்த ஆஃப் வந்து ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன, இந்த லோ வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். ஓகே, கிளியர், கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்போ அப்போ உங்களுடைய கேள்விக்கு இங்க பதில் வந்து கிடைக்குது. எப்படி வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடரா மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி சர்வே பண்ண முடியும், பை எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும், பை பேக் டெஸ்ட் அண்ட் சிமுலேட், டவுட் கிளியரிங், அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட்டை பேப்பர் ட்ரேடில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சர்வே பண்ணி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்னு போகும்போது நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அப்போ இதையும் இந்த இடத்தையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா தென் என்ன வரும், இங்கே கீழே இருக்கக்கூடிய பிபிஓசிக்கு மார்க்கெட் வரும். கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல அப்சைடுக்கான ரிஜெக்ஷன் நடக்குது, லோ ரிஜெக்ட் ஆகுதுன்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க பிபிஓசிக்கான செட்டப் இங்க இருக்கு, வெர்ஜின் பிபிஓசி ஓப்பன்ல இருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட்டிங் புவர் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணாம ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ ரெண்டு விஷயம் இருக்கும். இதுதான் என்ன பண்ண, இமோஷனல் பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ட்ரைனர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இமோஷனல் பை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ட்ரைனர்ஸ் வந்து நான் மைக்ரேட்டட் பிஓசி இங்க இருக்கு, ஆனா பிரைஸ் இங்க இருக்கு, மைக்ரேட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் ஒரு டைரக்ஷன். டைரக்ஷன் மீன்ஸ் வாட், ஒரு இம்பேலன்ஸ், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. இத பிரைஸ் வந்து அக்செப்ட் பண்ணுதா, புரியுதுங்களா? சம்டைம்ஸ் பிஓசி கூட இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும், ஆனாலும் மார்க்கெட் கீழே வரும். ஏன், இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. அப்ப இந்த இடத்துல அக்செப்டன்ஸ். அப்ப இந்த புவர் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் ரெண்டு ரீசனா இருக்கு. ஒன்னு, அவங்க வந்து ட்ரெண்டா இதை கன்சிடர் பண்ணி கண்டினியூ பண்றாங்களா, இல்ல இதை டார்கெட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா. அப்ப இது ட்ராப்பா இருக்குமா, பையர்கான் ட்ராப்பா இருக்குமா, இந்த கேள்வியில தான் நம்ம இதை பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு இந்த டேக்கு அப்புறமா, ஸோ நான் கொஞ்சம் விசிபிளா மாத்திக்கிறேன். இப்போ உங்க ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது மட்டும் இந்த லாஸ்ட் 3-4 டேஸ் மட்டும் நான் இங்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் சம் பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து புவர் ஸ்ட்ரக்சரா நமக்கு இருக்கு. இப்போ இந்த புவர் ஸ்ட்ரக்சருக்கு மேல எனக்கு என்ன வேணும், அக்செப்டன்ஸ் வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன பண்ண, வித்தின் ரேஞ்சில் இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ண முடியல, அப்சைட் போகணும். அப்போ என்ன, மார்க்கெட் என்ன கொடுத்துருக்கு, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல். இந்த டே ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல்ல உள்ள வந்துருக்கு. அப்போ இந்த புவர் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது, மார்க்கெட்டு ரிப்பேர் பண்ணுது. அப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சா, இல்ல ரிஜெக்ட் ஆகல. அக்செப்ட் ஆயிடுச்சா, அக்செப்டன்ஸ் ஆகல. அப்போ மார்க்கெட் இங்க என்ன பண்ணுது, இந்த ப்ரொஃபைலை ரிப்பேர் பண்றது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இந்த இங்க இருந்து 3 பிரைஸை இங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் கிரியேட் ஆச்சு, இந்த டே வந்து ஒரு 1 2 3 4 5 6 இது வந்து ஒரு பிபிஓசி டேவா உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த பிபிஓசி டேல இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும், பிபிஓசி ரிஜெக்ட் பண்ணல, இங்கேருந்து உங்களுக்கு டைரக்ஷன் எடுக்குது. ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், என்ன பண்ணல, இந்த ஹைக்கு மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல, அகெயின் செல்லிங் ப்ரெஷர். ஆனா என்ன பண்ணல, அவங்க லோ விடல, அகெயின் இங்க பேலன்ஸ். இங்க பேலன்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகுது. அப்போ இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பீரியடா போகும்போது எப்படி நீங்க இன்ட்ராடேல
போய் ஒரு கேண்டில் மேல போகுது, ஒரு கேண்டில் கீழே வருது. இப்படிதான் நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டே இருப்போமே தவிர, இங்க நமக்கு கிளியரா இங்க என்ன இருக்கு? இங்க உங்களுக்கு ஒரு பையிங் டெயில் இருக்கு. இந்த இடத்துல பிபிஓசி இருக்கு. மார்க்கெட் இங்க வந்து இங்க டெஸ்ட் பண்ணி இங்க டர்ன் ஆகுது அப்படின்னும் போது இந்த இந்த பீரியட்ல நான் சொல்றது இந்த பீரியட்ல இதுல டர்ன் ஆகுது அப்படின்னும் போது இந்த பீரியட்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. 0.1, 0.2, இந்த 0.3. அப்போ உங்களுக்கு என்ன மார்க்கெட் மேல போகுமா என்ன நமக்கு தெரியாது. மார்க்கெட் மேல போகுமா நமக்கு தெரியாது. ஆனா மார்க்கெட் கீழே போகுமா போகாதுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன் போகணும்னா அவன் என்ன பண்ணும்? இன்னும் ஒரு 200 பாயிண்ட் கீழே அவன் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதான் போவோம். அப்ப என்னால என்ன பண்ண முடியும்? கிளியரா மார்க்கெட்ல போயிட்டு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். சிம்பிள். ஒரு நீங்க டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம், இல்ல கிரெடிட் ஸ்ப்ரெட், சம்திங் யூ கேன் பில்ட். ஓகே, எடுத்துட்டு அமைதியா இருக்கும்போது என்ன உங்களுக்கு இங்க இருந்து மார்க்கெட் 700ல இருந்து இங்க ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் இங்க மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்ட்ராட்டஜில பெனிஃபிட் கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நான் ரிப்பீட்டா சொல்றேன். டோன்ட் ஃபைட் வித் த மார்க்கெட், ஸ்டே, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொசீட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கிற கான்டெக்ட் ஸ்டடி பண்றதுன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த லாஸ்ட் 4-5 டேஸா நமக்கு என்ன மார்க்கெட்ல சொல்லுது? இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா, பிரேக் அவுட்டுக்கு காரணம் இந்த பையிங் டெயில். இதுக்கு அப்புறமா மார்க்கெட் நமக்கு கனெக்டிவிட்டி இல்லை. இந்த இடத்துல ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல், இந்த இடத்துல செல்லிங் டெயில். இங்க ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. தட் மீன் ரிப்பேர் ஆகுது. இதுக்கு நிறைய வேர்ட் சொல்லலாம். நம்ம இது வந்து ரிப்பேர்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்ட்ராடே இன்வென்டரி பிரேக்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா பெல் கர்வ் டெவலப்னு சொல்லலாம். வாட் எவர் யூ கேன் டெல். ஓகே, தட் இஸ் யுவர் ஓன். நம்மளுடைய நீங்க தான் எந்த வேர்டு வேணும் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் புரிஞ்சா போதும். ஓகேங்களா? கரெக்டா? அதே மாதிரி இங்க ரிவர்ஸ் வருது அப்படின்னா இந்த ஏ பீரியடோட ஆஃப் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் எடுத்துக்கும். இந்த ஆஃப் கீழே மார்க்கெட் போகக்கூடாது. கரெக்டா? அதே மாதிரி தான் போகல. இந்த இடத்துல வந்து இந்த எச் பீரியட் வந்தா கூட இங்க போகல. ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பிபிஓசி இருக்கு. அப்ப இந்த பிபிஓசிக்கு அபோவ்ல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். அது என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு நமக்கு அது சிங்கிள் பிரிண்டா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் இங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. இது நமக்கு கண்டினியூ ஆகணும். கரெக்டா எங்க இருக்கு மார்க்கெட்டு? கரண்ட் ஹைக்கு மேல இருக்கு. இது கண்டினியூ ஆகணும். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன எவிடன்ஸ் ஆகுது? இது ஒரு டிமாண்டா இங்க கிரியேட் ஆகுது, இது ஒரு டிமாண்டா கிரியேட் ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட் இங்க ரியாக்ட் ஆனது ஒரு டிமாண்டா கிரியேட் ஆகுது, இங்க ஃபோர்த் பாயிண்டா கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு கேண்டிலா போய் மார்க்கெட் கிட்ட ஃபைட் பண்றது பதிலா இந்த ஃப்ளோவை பேஸ் பண்ணி நான் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு இருக்கும்போது மார்க்கெட் எனக்கு ஃபேவரா இருந்தா ப்ராஃபிட், எனக்கு மார்க்கெட் எனக்கு அன்ஃபேவரா இருந்தா நான் ஆல்ரெடி ஹெட்ஜிங்ல இருக்கிறதுனால எனக்கு பெரிய லாஸ் வராது, ஈஸியா என்னால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் ஐ அக்ரி, இது ஈஸி கிடையாது. ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பட் ட்ரேடிங் தான் என்னோட கரியர் நான் சூஸ் பண்ணனா இதெல்லாம் நான் பண்ணிட்டு பண்றது பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ப்ராப்பராக லேர்னிங் பண்ணுங்க. அப்போ நாளைக்கு உங்களுடைய கேள்வி என்ன? நாளைக்கு மார்க்கெட் இதுக்கப்புறம் ஓப்பன் டிரைவ் கொடுக்க போதா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் கொடுக்க போதா, இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் கொடுக்க போதா? அப்படி ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா இந்த சிங்கிள் பிரிண்டர் மார்க்கெட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இந்த லோவை என்ன பண்ணும், அதுக்கப்புறம் இந்த லோவை என்ன பண்ணும், இது பிரகாரம் தான் நீங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். அப்போ மார்க்கெட் இந்த விஷயங்கள்லாம் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? மார்க்கெட்டை பொறுமையா மார்க்கெட்டை வாட்ச் பண்றது புட்சால்தனம். இல்ல இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அதையும் நீங்க பார்த்துக்கணும். ஓகே, வி ஹேவ் a two way of approach. எதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும்ன்றது நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் கண்டென்ட். தேங்க்யூ.